ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காலேஜ் காமெடி தான் பார்க்க போகிறோம். 2 இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஓரல் வைவா டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. முதல் ஸ்டூடெண்ட் உள்ளார போகிறாரு அவரோட டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. உள்ளே இருந்த எக்ஸ்டர்னல் ஒரு கேள்வி கேட்குறார். சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அந்த முதல் ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, நான் விண்டோவை திறந்து விடுவேங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எக்ஸாமினர் செம்ம ஹாப்பி ஆயிட்டார். அடுத்த கேள்வி கேட்குறார். அந்த விண்டோவோட அளவு 1.5 ஸ்கொயர் மீட்டர், அந்த கம்பார்ட்மெண்ட்டோட அளவு 12 மீட்டர் கியூப். இந்த ட்ரெயின் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வெஸ்ட் டைரக்ஷனை பார்த்து போயிட்டுருக்கு. அந்த விண்டோலேருந்து வர விண்ட் 5 மைல்ஸ் பர் செகண்ட் சவுத் டைரக்ஷன்லேருந்து வருது. இப்போது இந்த கம்பார்ட்மெண்ட் கூல் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்டார். அந்த பையனுக்கு எவ்வளோ யோசனை பண்ணியும் அவனுக்கு சுத்தமாக ஆன்சர் வரல. ஃபெயில் போட்டு வெளில வந்துட்டார். வெளில வந்ததுக்கப்புறம் அந்த 2வது ஸ்டூடெண்ட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த கொஸ்டினை சொல்கிறார். இப்போது 2வது ஸ்டூடெண்ட் உள்ளே போகிறார். எக்ஸ்டர்னல் அதே கேள்வி கேட்குறார். சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃபஸ்ட்டு என்னோடய கோட்டை அவுத்து வைப்பேன் சார் அப்படின்னாராம். சரி, அந்த எக்ஸாமினர் ஓகே, உங்களுக்கு இன்னமும் வெக்க தாங்கலை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோடய சட்டையை கழட்டி வச்சிடுவேங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னானாம். அந்த எக்ஸ்டர்னலுக்கு லைட்டாக காண்டு ஏற ஆரம்பிச்சிச்சு. உன்னால் இன்னும் வெக்க தாங்க முடியல, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்னோடய பேண்ட்டையே கழட்டி வச்சிருவேன் சார் அப்படின்னு சொன்னாராம். அந்த எக்ஸ்டர்னல் காதில் புகையாக போகுது. இவன் என்னடா என்ன சொன்னாலும் மாட்ட மாட்டேங்கிறானே அப்படின்னு. அப்போது கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ நீ சாவ போகிற, உன்னால் வைக்கவே தாங்க முடியல, நீ இப்போ சாவ போகிற, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் அதுக்கு ஒரு ஹைலைட்டான பதில் சொல்லியிருக்கான். நான் செத்தாலும் சாவேன், ஆனால் அந்த விண்டோ கதை மட்டும் நான் திறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்.